ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குலதெய்வ சம்மந்தப்பட்ட பதிவு தான். நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குலதெய்வங்கிறது பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் வணங்கி வந்த குடும்ப தெய்வம்தான் குலதெய்வம். குலதெய்வம் என்பது தலைமுறை தலைமுறையாக நம் குடும்பத்தால் வணங்கப்பட்ட வந்த ஒரு தெய்வம். நமது குடும்பத்தில் வாழ்ந்த புண்ணிய ஆன்மாக்களாகிய தெய்வ நிலையடைந்த முன்னோர்களை குலதெய்வமாக நாம் வணங்கி வருகின்றோம். குலதெய்வம் நம் குடும்பத்தினரை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது. திருமணம், குழந்தை பேறு மற்றும் விசேஷங்களின் போது முதல் வழிபாடு குலதெய்வத்திற்காகவே செய்யப்படுகிறது. இந்த குலதெய்வத்தோட சாபத்தோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தொடர் தடைகள், ஒற்றுமையின்மை, வழிபாட்டு தவறுகள் ஏற்படுவது குலதெய்வ சாபம் அல்லது கோபம் இருப்பதற்கான முக்கிய அறிகுறிகளாகும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் எதிர்பாராத தடைகளும் ஏமாற்றங்களும் உண்டாகுதல், காரணமின்றி சண்டை, அமைதியின்மை மற்றும் நிம்மதியற்ற சூழல் குடும்பத்தில் நிலவுவது, குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுதல் அல்லது குலதெய்வம் எது என்றே தெரியாமல் போய்விடுவது, திருமண தடை நீடிப்பது அல்லது வாரிசு உருவாகாமல் தங்கு தடை ஏற்படுதல், தீராத நோய்கள் தொடர்வது, முட்டி மோதி குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அங்கே பூஜை செய்ய முடியாமல் போவது அல்லது ஏதேனும் அசம்பாவிதம் நடப்பது, குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொண்ட நேர்த்தி கடனை மறந்துவிட்டாலும் அல்லது செய்ய தவறிவிட்டாலும் குலதெய்வம் சாபம் ஏற்படலாம். அதனை எளிதாக நிவர்த்தி செய்து கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்வதால் குலதெய்வத்தின் சாபத்திலிருந்து நாம் விடுபடலாம். பூர்வீக இடத்தில் வசிக்க முடியாமல் போவது, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போவது, பூர்வீக இடத்தில் அடிக்கு மேல் அடி, அவமானத்திற்கு மேல் அவமானம் உண்டாகுவது, வியாபாரத்தில் தோல்வி, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, பரம்பரையாக தொடரும் நோய்கள், தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஏதோ உயிர் மட்டும் இருக்கிறது போல் வாழ்ந்து கொண்டிருப்பது, இது போன்ற பிரச்சனைகள் குலதெய்வ சாபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்தால் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வ சாபத்தை நிவர்த்தி செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.